விண்வெளி குறித்த பல்வேறு ஆய்வுகள் நமது நாட்டில் தீவிரமாக நடந்து வருகிறது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கிடையே ககன்யான் திட்டத்தில் மனிதர்களுடன் சிறு பூச்சிகளையும் விண்வெளிக்கு அனுப்ப ஆய்வாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். நமது விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வருகிறது. விண்வெளி துறையில் வல்லரசு நாடுகளை திணறினாலும் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருகிறது. ஏற்கனவே சந்திரனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட சந்திரயான் திட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அடுத்த கட்டமாக ககன்யான் 1 மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள விண்வெளி வீரர்கள் இப்போது தீவிர பயிற்சியில் இறங்கியுள்ளனர். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ககன்யான் திட்டத்தை மேற்கொள்ள இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வரும் சூழலில் மும்பையில் உள்ள TIFR அதாவது டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஆய்வாளர்கள் ககன்யான் ராக்கெட்டில் பழம் தின்னும் பூச்சிகளை சேர்த்து அனுப்ப திட்டமிட்டுள்ளனர். விண்வெளிக்கு செல்லும் போது அது சிறு உயிரினங்களை எப்படி பாதிக்கிறது என்பதை கண்டறியவும், விண்வெளியில் அதன் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் எதிர்கொள்ளும் அழுத்தம் குறித்தும் ஆய்வு செய்யவும் ஆய்வாளர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர். இதற்காக ஒரு வகை ஈக்களை விண்வெளிக்கு அனுப்ப அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அவை மனிதர்களுக்கு எளிதாக நோயை ஏற்படுத்தும் மரபணுவை கொண்டிருப்பதால் இவை விண்வெளியில் எப்படி நடந்து கொள்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. இது தொடர்பாக ஆய்வாளர்கள் கூறுகையில், குறுகிய கால விண்வெளி பயணங்களின் போது பூச்சிகளின் உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை கண்டறிய இது உதவும். சுமார் 7 நாட்கள் மைக்ரோ கிராவிட்டி நிலையில் இருக்கும்போது வளர்ச்சிதை மாற்றம் எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதை ஆய்வு செய்யவும் இது உதவும். இதுவரை நடந்த பெரும்பாலான ஆய்வுகள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் நீண்ட நாட்கள் இருக்கும்போது என்ன நடக்கும் என்பது குறித்தே இருந்தது. ஆனால் நாங்கள் குறுகிய கால மிஷனில் என்ன நடக்கும் என்பதை ஆய்வு செய்கிறோம் என்கிறார்கள். இதற்காக ஸ்பெஷலாக குப்பிகளும் ரெடி செய்யப்பட்டுள்ளன. ககன்யான் சேட்டலைட்டில் இந்த குப்பிகள் வைக்கப்பட்டு விண்வெளிக்கு அனுப்பப்படும். அங்கிருந்தபடி ரியல் டைமில் பூச்சிகளின் செயல்பாட்டை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்வார்கள். இந்த ஈக்களின் ஆயுட்காலம் சுமார் 5 முதல் 60 நாட்கள் வரை இருக்கும் நிலையில் ஒரு வார ஸ்பேஸ் மிஷன் ஆய்வுக்கு இது ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூச்சிகள் 2 குழுக்களாக பிரிக்கப்படும். ஒன்று விண்வெளிக்கு அனுப்பப்படும், மற்றொன்று பூமியிலேயே வைக்கப்படும். இரண்டின் செயல்பாடு, உடல்நிலையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதே இதன் ஆய்வாகும். இந்த ஆய்வில் தெரிய வரும் தகவல்கள் முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வரும் காலத்தில் நீண்ட தூர விண்வெளி பயணங்களை மேற்கொள்ள சர்வதேச விண்வெளி அமைப்புகள் திட்டமிட்டு வரும் சூழலில் அதற்கு இதுபோன்ற ஆய்வுகள் முக்கியமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.